இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, அர்ப்பணியாளர் டயன் ஐசக்கிடம் சற்று முன்பு கேட்டேன், ஃபாதர் வழக்கமாக எவ்வளோ நேரம் பிரசங்கம் வைக்கிறதுன்ட்டு. என் முகத்தை பார்த்து 10 நிமிஷம் ஃபாதர். வழக்கமாக இது மாதிரி நவ நாட்களில் அதிகமாக பிரசங்கம் சொல்கிறது ஒரு வாடிக்கையாக இருக்குது. அரை மணி நேரம் பிரசங்கம் வச்சாலும் 1 மணி நேரம் பிரசங்கம் வச்சாலும் 10 நிமிஷம் பிரசங்கம் வச்சாலும் நாம் எவ்வளோ அதிலிருந்து எடுத்துக்கிறோன்றது தான். அதனால் 10 நிமிஷமாக அரை மணி நேரம் 1 நேரமாக தெரியாது. கடவுள் நடத்துவது போல் நான் நடந்து செல்ல விரும்புகிறேன். ஓகே, ஃபைன். இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன? The title for today. என்னம்மா? இல்லை, அந்த லிஸ்ட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதில் ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, டைட்டில். ஆந்தோனி த மாடல் ஆஃப் ஹியூமிலிட்டி. தமிழ் என்ன சொல்கிறது? அதை மொழிபெயர்த்துன்னு என்ன சொல்லுவாங்க? ஏன்னா எனக்கு தமிழ் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. நான் சொன்னேன் இவருக்கு இங்கிலீஷ் பூசை கூப்பிடுப்பான்ட்டு, ஆனால் அவர் என்னை தமிழுக்கு தான் கூப்பிடுறாரு, என்னன்னு தெரியல. சரி, அது இருக்கட்டும், பரவாயில்ல. அது மொழிபெயர்த்தும் பொழுது என்னன்னு சொல்லுவோம்? தாழ்ச்சி. மற்றொரு வார்த்தை தமிழில் ஹியூமிலிட்டி, நம்மள தாழ்ச்சி. என்ன மற்றொரு வார்த்தை இருக்கா? பணிவு. தலை ஆட்டுறாங்க, பணிவு. வெரி குட். பணிவான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கின்றோமா? முதல் கேள்வி. Are we humble in our lives? If yes, thank God. உண்மையாகவே பணிவான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இறைவனுக்கு புகழ் செலுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. இந்த திருப்பலி நன்றி திருப்பலியாக இருக்க வேண்டும். ஒருவேளை பணிவான ஒரு வாழ்க்கை வாழ இயலாமல் இருந்தால் இந்த நவ நாட்களில் நம்மை நாம் ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். In case if you are not leading a life of humility, these days are an invitation to introspect, examine and see how we can better ourselves. Where is the yardstick? நாம் பணிவான வாழ்க்கை வாழ்கின்றோமா இல்லையா என்பதற்கு ஒரு மெஷரிங் ஸ்கேல் என்னவாயிருக்கும்? டுடேஸ் காஸ்பல், இன்றைய நற்செய்தி தான் ஒரு அளவுகோல் என்று சொல்லலாம், மெஷரிங் ஸ்டிக். இன்றைய நற்செய்தியில் இயேசு தான் மிகவும் அன்பால் நேசிக்கப்படுகின்ற பேதுருவை மும்முறை கேட்கின்றார், நீ என்னை அன்பு செய்கின்றாயா? ஒரு முறை கேட்டால் சந்தோஷம், ஆமாண்டவர்னு சொல்லி விட்டுலாம். மறுபடியும் மறுபடியும் கேட்டால் சஞ்சலமாக தான் இருக்கும். இப்போ உங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு என்னை நீ லவ் பண்ணுறியான்னு கேட்டால் எப்படி இருக்கும்? ஒரு முறை எஸ், ஆமாங்க, உங்களுக்கு தெரியும் நான் லவ் பண்ணுறேன், நீங்களே என்ன லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லுவீங்க. 2வது முறை 3வது முறை அப்படி கேட்கும் பொழுது என்ன தோணும் நமக்கு? இந்த பாவி மனுஷன் உண்மையாகவே என்னை புரிஞ்சுக்கிட்டானா இல்லையா? அந்த தாட் வருமா இல்லையா? இத்தனை வருஷம் குப்பை கொட்டுறேன் இவன் கூட, ஆனால் என்னை இன்னும் புரிஞ்சிக்காமல் இருக்காரு. இது சொல்ல மாட்டீங்க, ஆனால் மனசில் ஓடும். சேம் திங் வைஸ் வர்சா. ஓகே, ஆண்டவர் மிகவும் அன்பு செய்த சீடனை கேட்கின்றார், என்னை அன்பு செய்கின்றார்.
ஆம் ஆண்டவர் சொன்னோட என்ன சொல்றாரு? என் ஆடுகளை மேய். அதன் மெய்ய கருத்து என்னவென்றால், நீ ஒரு தலைவனாக உனக்கு ஒப்பு கொடுக்க போகின்ற இந்த தாய் திருச்சபையை நீ அன்போடு அவர்களை வழி நடத்த வேண்டும். அவ்வாறாக நீ வழி நடத்த வேண்டும் என்றால், அந்த அன்பு இருக்கும் பொழுது ஒரு தலைவனாக தாழ்மையோடு பணிவோடு நீ உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணிவிடையை செய்வதற்கு நான் துணையாக இருப்பேன் என்ற வாக்குறுதியை ஆண்டவர் பேதுருவுக்கு கூறுகின்றார். அதை நம் வாழ்க்கையிலே நாம் அலசி பார்ப்போமேயானால், நாம் தாழ்ச்சி இல்லாமல் பணிவு இல்லாமல் வாழ்வோமே ஆனால், if you are not humble, if pride takes control our lives, if you are leading based on egocentric life, self-centered life, then there will be no love. When there is no love, the impact is arrogance, hatred, jealousy, vengeance. It leads to continuous conflict within ourselves, with others. We need to examine. ஒரு கணம் நாம் நம்மை பார்த்து இன்று இந்த 5ஆம் 6ஆம் நவநாளில் நான் உண்மையாகவே பணிவோடு வாழ்ந்து வந்தேனா, தாழ்ச்சியுள்ளம் கொண்டு இருக்கின்றேனா? புனித அந்தோணியார், அவரை நாம் மாடல் ஆஃப் ஹியூமிலிட்டி, பணிவிற்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்தார் என்று அவரை ஒரு ரோல் மாடலாக நம் முன் வைத்துக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எப்படி அவர் ஒரு ரோல் மாடலாக நம் முன் இருக்கின்றார்? இந்த பணிவான வாழ்க்கைக்கு. இந்த புனித அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையிலே எளிமையான சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இல்லை, ஆடம்பரமான வாழ்க்கை கிடையாது. நன்கு படித்தவர், அறிவாளி, திறன் கொண்டவர். இருப்பினும் அவர் எளிமையாக தன்னை ஒப்பு கொடுத்து, என் வாழ்க்கை எனதல்ல, என்னை ஆட்டி படைக்கின்ற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியது, எனவே அவரை போல் நான் இவ்வுலகில் என்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நல் உள்ளம் கொண்டு வாழ்ந்ததனால் அவர் இந்த பணிவிற்கு ஒரு எடுத்துக்காட்டான நபராக நாம் அவரை பார்க்கின்றோம். இவரிலே நாம் இரண்டாவது பார்க்கிறது என்னவென்றால், எவன் ஒருவரிடத்தில் அன்பு உள்ளதோ அவரிடத்தில் பணிவு இருக்கின்றது. அந்த அன்பு பணிவு இருக்கும் பொழுது அது எவ்வாறு வெளிப்படுகின்றது என்றால், மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணிவோடு தாழ்ச்சியோடு தந்தையின் சித்தத்தை நிறைவேற்ற இவ்வுலகில் வந்தார். அன்பு ஆட்கொண்டு தன் பணிவிடையில் மக்களுக்கு சேவை செய்தார். நம்மில் அந்த ஒரு நற்குணம் இருப்போமேயானால், நிச்சயம் நம்மை அறியாமலேயே நாம் மற்றவர்கள் துயரத்தில், துன்பத்தில், கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி புரிய நாம் முன் வருகின்றோம். தம்மை அறியாமலே நாம் செல்கின்றோம். அவ்வாறு செய்கின்றோமேயானால் நாம் தாழ்மையுள்ள பணிவுடன் இவ்வுலகில் வாழ்ந்து வருகின்றோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். If one is willing to be generous to serve the other by seeing their need,
That is an indication that we are having that quality of being humble. That is the indication that we are led by God to manifest His love. புனித அந்தோனியார் எதற்காக அவரை நாம் இந்த பணிவு, தாழ்ச்சி என்ற நற்குணத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று கூறுகின்றோம் என்றால், அவரிடத்திலே இரக்க குணம் இருந்தது. He had a compassionate heart for the poor and sick. ஏழை எளியோர்களுக்கு, நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களுக்கு புனித அந்தோனியார் அவர்களை பராமரிப்பதோடு அவருடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி புரிந்து வாழ்ந்து வந்தார். அவ்வாறாக நாம் செய்வோமே ஆனால் நிச்சயம் அவரை பின்பற்றக்கூடிய நபர்களாக இவ்வுலகில் ஒரு சான்று பகருகின்ற மக்களாக நாம் வாழ்கின்றோம். மற்றொரு கருத்து, இந்த புனித அந்தோனியார் எவ்வாறாக ஒரு தலை சிறந்த போதகராகவும் தலை சிறந்த புனிதராகவும் அடையாளம் காட்டப்படுகின்றார்? எவ்வாறாக அவர் அத்தகைய பணிவு, தாழ்ச்சி, அன்பு கொண்ட குணங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிப்ப செய்தார்? அதற்கு மூல காரணம் என்ன? What is the basis for his reflection of God's love, humility in his life? The basis is Jesus Christ. எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவே ஒரு எடுத்துக்காட்டாக அவரை பற்றி கொண்டு இருந்தார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறை படித்தார். இயேசு கிறிஸ்துவை போல் வாழ வேண்டும் என்று துடித்து வந்தார். இயேசு கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு பறைசாற்ற வேண்டும் என்று தன்னையே முழுமையாக அர்ப்பணம் செய்தார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஜெபத்தின் வழியாக ஆண்டவருடைய அன்பை சுவைத்தார். நற்கருணையின் வழியாக அந்த அன்பை சுவைத்ததன் காரணமாக அவர் இயேசுவாகவே இவ்வுலகில் மாற்றப்பட்டு மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் உண்மையான ஒரு உருவத்தை அவர் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதத்தை ஆண்டவர் அவருக்கு அளித்தார். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற இந்த ஆலயத்தில் அவருடைய பிள்ளைகளாக வந்திருக்கின்றோம். நம்மை பாதுகாவலாக புனித அந்தோனியார் நம்மை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம். அவர் வாழ்ந்த வாழ்க்கை இயேசுவின் வாழ்க்கை போன்றது. நீங்களும் நானும் வாழ்ந்து வருகின்ற வாழ்க்கை எவ்வாறாக இருக்கின்றது? இந்த நவ நாட்களில் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பினை நாம் சற்று அலசி பார்த்து ஒரு ஆன்ம அவலோகனை செய்து கொள்ளும் பொழுது நமக்கு நன்றாக தெரியும், உண்மையாகவே நாம் இந்த பணிவான, தாழ்ச்சியான, எளிமையான வாழ்க்கை வாழ்கின்றோம் என்றால் நிச்சயம் என்னால் சொல்ல முடியும், ஏறக்குறைய more than 80% perhaps இல்லை என்று தான் நாம் சொல்வோம். எதற்கென்றால் நம் ஒவ்வொருவருக்குமே நான் என்ற அகம், the ego, மற்றவர்களை காட்டிலும் நான் தான் மேன்மையாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் என்னை விட உயர்ந்து விட்டால் அதை பார்த்து சகிக்க இயலாத ஒரு சூழ்நிலை, மற்றவர்கள் பார்க்கும் பொழுது வெறுப்பு நம்மை அறியாமலே நாம் வெளிப்படுத்துகின்றோம். எனவே இந்த நவ நாட்களில் நாம் நம்மை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, இயேசு கிறிஸ்து தன் தந்தையின் அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார் தன் வாழ்க்கையின் வழியாக. அவரை பற்றி கொண்டு இவ்வுலகில் வாழ்ந்து ஒரு அற்புதமான அடையாளமாக எடுத்துக்காட்டாக எத்தனையோ புனிதர்கள் வாழ்ந்து வந்தார். அதில் மிகவும் சிறந்த ஒருவர் புனித அந்தோனியார். அவரை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அப்பேற்பட்ட அந்த அந்தோனியாரை நாம் வணங்கும் பொழுது, அவருக்கு மரியாதை செலுத்தும் பொழுது, அவருடைய வாழ்க்கையை நாம்
ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமது பாதுகாவலராக நாம் ஏற்றுக்கொண்டிருப்பதன் காரணமாக நம்மையே நாம் பார்த்து கேட்க வேண்டும். அட்லீஸ்ட் 1% அவரில் இருக்கக்கூடிய அந்த பணிவு, தாழ்ச்சி என்ற மனப்பாங்கு நாம் வளர்ப்பதற்கு முயற்சி செய்வோமே ஆனால் நிச்சயம் நமது முயற்சியை இறைவன் ஆசீர்வதிப்பார். நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார், பேரிட்டு அழைக்கின்றார், என் மகனே என் மகளே, நீ என்னை அன்பு செய்கின்றாயா? உண்மையாகவே நம் உள்ளத்தில் இறை அன்பு பற்றி கொண்டிருந்தால் நாம் புனித அந்தோணியார் போல தாழ்ச்சியோடு பணிவோடு வாழ்வோம். அதன் பிரதிபலன் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய ஒரு ஆசிரை இறைவன் என்று நமக்கு வழங்க இருக்கின்றார். எனவே எனக்கு பிரியமானவர்களே, இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள அந்த தாழ்ச்சி உள்ளம் படைத்த மக்களாக வாழ்வதற்கு இறை அருள் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு கணம் கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்தில் பங்கு கொள்ளுங்கள்.